நாங்கள் வந்து இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தளபதியுடைய தீவிர ரசிகர். படம் அவ்வளவு சூப்பர். இன்றல் வரைக்கும் பட்டை கிளம்பிட்டு இப்போ இல்லை, ஒரு 30 வருஷமாவே நான் விஜய் ஃபேன். ரொம்ப இதாக இருக்கு. இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு சிஎம் ஆகிட்டார்ல தளபதி. அதனால அந்த இதில் இப்போ நாங்கள் மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பயணத்தை கடைசி வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போவோம். தமிழ்நாட்டில் இனிமேல் தளபதியை தவிர யாருமே கிடையாது. படம் சூப்பரா இருக்கு தலைவரே. படம் வேற லெவலு. படம் தியேட்டர்ல தான் பார்க்கணும். எத்தனை தியேட்டர் பண்ணி திருப்பதி சீரியா இருந்தாலும் சரி, செல்லுல பாக்குறதுல மேட்டரே இல்ல. தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும். படம் பிளாக் பஸ்டர். தளபதியை நாங்க பார்லிமெண்ட்ல பாத்துக்கிறோம். எங்களுக்கு தளபதியை இனிமே படத்துல பார்க்கணும் அவசியம் இல்ல. எங்களுக்கு இந்த படம் போதும். இதுவே தளபதி மனப்பூர்வம் அப்படியே மனசுக்கு அப்படியே ஆறுதலா கொடுத்துட்டாப்ல. இதே போதும். இனிமே நாங்க பார்லிமெண்ட்ல சட்டசபையில பாத்துக்கிறோம். அதான் எங்களுக்கு படம். படம் நல்லா இருக்கு. விஜயோட மருத்தனமா ஆடிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம இங்க இடப்பலதான். எனக்கு தமிழ் தெரியும், கேரளா தான். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் இயர்ல ஒன்ஸாக நடிக்கணும் நம்ம ரிக்வஸ்ட் பண்றேன். ஸ்கிரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அது ஃபேன்ஸோட ஒரு இதுதானே. அப்ப அட்லீஸ்ட் ഇയർல ഒൻസാവ നടിക്കണം എங்களுக்கு റിക്വസ്റ്റ് ഇருக்கு. அப்படிதான் കേരളത്തിൽ വന്നാൽ ഇതിപ്പോ ഈ ഓറ കണ്ടേ, ദളപതിയുടെ ഈ ഓറ വേറെ ഒരു മലയാളത്തിൽ നടനുമില്ല. CM ആയാൽ 2 വർഷത്തിലൊരിക്കൽ, 1 വർഷത്തിലൊരിക്കലെങ്കിലും ഒരു സിനിമ അഭിനയിക്കണമെന്നാണ് നമ്മളാണ്. 2 വർഷത്തിലൊരിക്കൽ. കാരണം ഈ ഒരു ഓറ നമുക്ക് വേറെ ഒരു നടനും കിട്ടത്തില്ല. ഇത്ര എനർജി ഈ 55 വയസ്സില് ഈ എനർജി ആർക്കുണ്ട്? അപ്പൊ CM ആയാലും 2 വർഷത്തിലൊരിക്കൽ ഒരു പടമെങ്കിലും വന്നിരിക്കണം, മസ്റ്റായിട്ട്. അതൊന്ന്. പിന്നെ ഈ സിനിമ CM ഇവിടെ കേരളത്തിൽ 2031 വന്നാലും ഇപ്പം എല്ലാരും സപ്പോർട്ട് ചെയ്യും. തമിഴ്നാട്ടിൽ വന്നിട്ട് 3 മാസം ആയുള്ളൂ. പക്ഷെ എന്തുമാത്രം ചേഞ്ചസ് ആണ് ദളപതി തമിഴ്നാട്ടിൽ കൊണ്ടുവന്നേക്കുന്നത്. അതേ ചേഞ്ചസ് കേരളത്തിൽ കൊണ്ടുവന്നാൽ ഇതിനപ്പുറം വിജയിക്കും ദളപതി. இவரத்த ஏது பாட்டேக்காலும் விஜய்க்கும் தளபதி உறப்பா. ஆனா படம் வேற லெவல்னா எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல தான் வந்தோம். பட் இது கடைசி படம் மாதிரிலாம் இல்லை. இந்த படமே இன்னொரு 50 வருஷத்துக்கு நின்று பேசும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு வேற லெவல் இருக்கு. கிளைமேக்ஸ் வந்துட்டு அன்பீட்டபிள். அதுக்கெல்லாம் வந்துட்டு மகுடம் சூட்டின மாதிரி ஒரு பிளாஸ்ட். இது மாஸ் கிடையாது, பிளாஸ்ட் பண்ணிட்டாரு தளபதி. கடைசி படம்ங்கிற மாதிரி ஒரு அந்த வயசான ஹீரோ மாதிரியே எனக்கு தெரியல. இப்பவும் வந்துட்டு ஒரு யங் பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் ஹீரோ மாதிரி இருக்காரு. ஸோ எப்படி சொல்றது, கடைசி படம் பார்க்க ஃபீலிங்கே இல்லை. பிளாஸ்ட் படம் பிளாஸ்ட். இதுதான் ஆஸ் அ ஃபேனா இதுக்கு தான் 7 மாசம் வெயிட் பண்ணோம். ஸோ எல்லாருமே மொபைலையும் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணுங்க படத்தை. இது அவருக்காக ஒரு ஒன் லாஸ்ட் டைம், கடைசி லாஸ்ட் படம். இதை யாரும் மிஸ் பண்ண வேணாம். இது மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கிடைக்காது. இது மாதிரி நாங்க எப்படி கொண்டாடணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். எப்பவுமே தளபதி படத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா மேக்சிமம் வந்துட்டு 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணுவோம். மிஞ்சி போனா ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம். இந்த வாட்டி ஒரு பாதி வருஷம், கிட்டத்தட்ட 6 மாசம் நாங்க வெயிட் பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய விருந்து தளபதி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. ஆஸ் அ விஜய் ஃபேனா வந்துட்டு இந்த படத்துக்கு இவ்வளோ ஹானஸ்டா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லீக்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் நாங்க பார்க்காம வெயிட் பண்ணி தளபதிக்காக வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சுட்டாரு. ഞാൻ വിജയിന്റെ സൂര്യ ഫാനാണ്. വിജയുടെ ആരാധകനല്ല, എന്നാലും പടം ഇഷ്ടമാണ്, കാണാറുണ്ട്. ഇപ്പൊ CM ആയി വന്നതിൽ വളരെയധികം സന്തോഷം. ഇനി മുന്നോട്ട് പോട്ടേന്ന് ഇങ്ങനെയാണ് എനിക്ക് മനസ്സിലായില്ല. നിങ്ങൾ ചോദിക്കണതിന്റെ ഇത് മനസ്സിലായില്ല. എന്താമാതിരി സപ്പോർട്ടാന്ന് എനിക്ക് മനസ്സിലായില്ല. അതാ ഇപ്പൊ ഇങ്ങനെ മുന്നോട്ട് പോകണമെങ്കിൽ എല്ലാവിധ സപ്പോർട്ടും എല്ലായിടത്തൊന്നും ഉണ്ടാകും. എല്ലാ ജെൻസി പിള്ളേരായിരുന്നു എന്താണെങ്കിലും. സൂപ്പർ മൂവി, ഒരു രക്ഷയില്ല. ചിലപ്പോ അഭിനയിക്കും, പറയാൻ പറ്റില്ല. എങ്ങനെയെന്ന് നമുക്ക് തീരുമാനിക്കാനും പറ്റില്ലല്ലോ. പുള്ളിക്കാരന്റെ ഒരു ഇതാണല്ലോ. രാഷ്ട്രീയത്തിൽ ഇറങ്ങിയേക്കണോണ്ട് അവിടുത്തെ കാര്യങ്ങൾ മൊത്തം ഇങ്ങനെ ഓരോന്ന് നോക്കി ചെയ്തോണ്ടിരിക്കണേണ്. അതിന്റെ ഇടയിൽ ടൈം കിട്ടുവാന്ന് നമുക്ക് പറയാനും പറ്റില്ല. പിന്നെ നമ്മുടെ ഒരു ആഗ്രഹം അഭിനയിക്കണമെന്നുള്ളതാണ്. കേരളത്തിൽ നമ്മളിവിടെ ഓൾറെഡി പാർട്ടി തുടങ്ങിയിട്ടുണ്ട്. മീറ്റിങ്ങും കാര്യങ്ങളൊക്കെ നടന്നു പോകുന്നുണ്ട്. അങ്ങനെ ഇവിടെയും വരും, മിക്കവാറും വരും. ഇനിയും വിജയ് തന്നെ നിൽക്കുള്ളൂ, വേറെ ആരും വരാൻ പോകുന്നില്ല. ഇത്രയും ഫാൻ ബേസും ഇത്രയും ആൾക്കാരെ സപ്പോർട്ട് ഉള്ളതുകൊണ്ട് ഇനി വേറെ ആരും വരുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുകയും വേണ്ട. സൂപ്പറായിട്ടുണ്ട്, വളരെ എൻഗേജിംഗ് ആണ്. ഞങ്ങൾ ഈഗർലി വെയിറ്റിംഗ് ഫോർ സെക്കൻഡ് ഹാഫ്. വെച്ചാൽ ലൈക്ക് ഇത്രയും നാൾ ഒരു പോസ്റ്റ്പോൺ ചെയ്തിട്ട് വന്ന പടമല്ലേ, ആ വെയിറ്റിന് വെർത്തായിട്ടുള്ള കാര്യമുണ്ട്. ഭയങ്കര എനർജി പാക്ഡ് ആയിരുന്നു ഫസ്റ്റ് ഹാഫ്. സെക്കൻഡ് ഹാഫ് ഇതിലും അടിപൊളിയാവുമെന്ന് വിചാരിക്കുന്നു. അതിനുവേണ്ടി വെയിറ്റിംഗ് ആണ്. വിജയ് ഇനി തിരിച്ചു വരുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. തിരിച്ചു വരണം. കാര്യം
പുള്ളി അതുപോലെ ടാലന്റ് ആയിട്ടുള്ള ആളാണ്. പുള്ളി പൊളിറ്റിക്സ് മാത്രമല്ല സിനിമയിലും വേണ്ട ആളാണ്. കാര്യം ഇവിടുന്നാണ് പുള്ളി പൊളിറ്റിക്സിലോട്ട് പോയത്. പുള്ളി അപ്പോൾ തിരിച്ചെന്തായാലും വരുമെന്ന് തന്നെ പ്രതീക്ഷിക്കുന്നു. ബിക്കോസ് ലൈക്ക് പുള്ളി നല്ലതായിട്ട് യൂത്തിനെ ഒക്കെ ഭയങ്കരമായിട്ട് എൻകറേജ് ചെയ്തുകൊണ്ട് വരുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. അപ്പോൾ സോ ഇപ്പം തന്നെ ഓൾറെഡി എനിക്ക് തോന്നുന്നു അതിന്റെ കുറേ ഡെവലപ്മെന്റ്സ് ഒക്കെ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. സോ എനിക്ക് തോന്നുന്നു അപ്കമിങ് ഡേയ്സിൽ കുറേയും കൂടെ പാർട്ടി ഇവിടെ സ്ട്രോങ് ആവും, കുറേയും കൂടെ ലൈക്ക് അതിനകത്തോടെ ആൾക്കാർ ഇൻവോൾവ്മെന്റ് വരും. മേ ബി ബിക്കോസ് ഒരു ஃபோர்த்து பார்ட்டியாயிட்டு கேரளத்தில் டிவிக்கே வருவோம்னு விசாரிக்கும். காலையிலே நாங்கள் இங்கே வந்தோம். எங்கள் டீம் ஃபுல்லாக பெங்களூர் ஓவிஎஃப்சி டீம் நாங்கள் எல்லாருமே சர்க்கார்லேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக இங்கே எஃப்டிஎஃப்ஸ் பண்ணுவோம், அப்புறம் வெல்ஃபேரு இதெல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைட்டில் கார்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலு. என்னென்னா இதுக்கு முன்னாடி படம் வந்திருந்ததுன்னா நார்மலாக தளபதி விஜய்னு அந்த மாதிரி வந்திருக்கோம், லீக்கெல்லாம் ஆயிருந்துச்சு, நாங்கள் எதுவுமே பார்க்கல. ஆனால் இங்கே வரும்போது தான் தெரிஞ்சது சர்ப்ரைஸாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்னு வந்தது ரொம்ப சர்ப்ரைசிங்காக எங்களுக்கு இருந்துச்சு. இன்டர்மிஷன் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மியூசிக்குமே வந்து பிஜிஎம்மே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பழைய படங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த டியூரிங் 2007 டைமு 8 டைம்லலாம் வந்து இந்த போக்கிரி வேட்டைக்காரன் அந்த டைமில் வந்து இருக்கிற மாஸ் மாதிரி ரொம்ப பில்டப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு கடைசி படம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் அவர் மக்களுக்காக சேவை பண்ணோம் அப்படின்னு வந்திருக்காரு. ஸோ அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். கேரளா, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே கர்நாடகாவில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கேயுமே இல்லாத ஒரு ஓப்பனிங் ரொம்ப அதிகமாக இங்கே வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. இன்னும் செகண்ட் ஹாஃபுக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நான் வந்துட்டு இந்த மூவி பார்க்கணுன்னா ரொம்ப மாதமாக வெயிட் பண்ணேன். லாஸ்ட் டைமே நாங்கள் டிக்கெட்டெல்லாம் வாங்கி புக் பண்ணியிருந்தோம். அப்போ மறுபடியும் மூவி ரிலீஸ் ஆனது ரீசன்னால நம்ம பார்க்க முடியல. ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணி சின்ன வயசுலேருந்து விஜய் அண்ணா ஃபேன் தான். நீங்கள் பார்க்கல, டிஷர்ட் கூட பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப பேஜாராகவும் இருக்குது. இது லாஸ்ட் மூவின்னு ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே, பட் தென் வி லவ் யூ. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இல்லை, இட் வாஸ் குட், நல்லா இருக்கு. இன்னும் இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தா தானே கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வந்து இவ்வளோ ஃபர்ஸ்ட் ஷோ தான் வந்துனுக்கிறது நான். ஸோ இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வேறு எந்த படத்துக்கு போனதில்லை. ஃபஸ்ட்டு விஜய் படம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு விஜய் படம்னு சொல்லிட்டு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துனுக்கிறதுன்னு சொல்லிட்டு விஜயோட தீவிரமான ரசிகன் நான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேனான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் எவ்வளோ இடத்துல லீக் ஆயிருந்துச்சு. லீக் ஆயிருந்தாலும் எனக்கு வந்து நான் அதை பார்க்கக்கூடாது, நான் இங்கே தேட்டரில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, லீக்கான படத்துக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தாலும் இதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போது பாஸ் வந்து போயிருக்காரு, இப்போது விஜய் போகிறாரு. ஸோ அவருக்காக நான் வந்து எல்லோரும் நீங்கள் வந்து அவர் பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. டயர்ட் ஃபேன், சின்ன வயசுலேருந்தே ஃபேனு. இவர் ஃபிலிம்னா தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்களோ இல்லையோ, நாங்கள் ஜாஸ்தி கொண்டாடுவோம். அண்ட் காத்தால வந்தோம், 2 மணிக்கு ஃப்ளைட்டு. இமீடியட்டாக பேக் தூக்கி விசிராச்சிட்டு இமீடியட்டாக இங்கே வந்து மூவி பார்க்குறது தான் வந்திருக்கிறோம். அண்ட் மாஸாக இருக்குது மூவி. லாஸ்ட் மூவி பெஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக போணுச்சு. படம் சூப்பராக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி டிவிக்கே தான், இனிமேல் டிவிக்கே தான் தெரிஞ்சிருச்சு. விஜய் தான், பிளாஸ்ட் தான். லீக் ஆன படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிளாஸ்ட் தான், சூப்பர் படம், தெரிக்க விட்டார் நம்ம தளபதி வெற்றி கொண்டான். இங்கே பெங்களூரில் வருது. ஸோ இங்கே மூவி லீக் ஆன பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்க்கலாம் இல்லை, தட்ஸ் நாட் அ ட்ரூ விஜய் ஃபேன். ஓகே, இஃப் யூர் ட்ரூ விஜய் ஃபேன் யூ வில் வாட்ச் இட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அண்ட் தட்ஸ் வாட் நான் இப்போ அதுதான் பண்ணேன். வெற்றியாக பண்ணிட்டா இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. நவ் இட்ஸ் இன்டர்மிஷன். டில் தி இன்டர்மிஷன் ஐவ் காட் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்க மூவி. இட்ஸ் அ ஒன் மேன் ஒன் ஷோ. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். சூப்பர். தேங்க்யூ. ஆக்சுவலி லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்ம தலை விஜய் ஆஃப்டர் சிஎம். ஸோ அந்த இதை ஜோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு நானும் என் சிஸ்டரும் வந்தோம். பக்கா மாஸ், ஆஸ் யூஷுவல் மாஸ் காட்டிட்டாரு. ஸோ வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஹாஃப். இப்போ போட்டாங்க, இப்போ கிளம்பணும். பாய். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ விஜயோட பெரிய ஃபேன் நான். சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லீக்கான படம்னு சொல்கிறாங்க, ஆனால் இருந்தாலுமே இது ரொம்ப ஸ்பெஷல் தான். நல்ல கலெக்ஷன் வரும்.
அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். வெளில நல்லா கொண்டாடப்படுறாங்க. பொங்கல்லாம் வைக்கிறாங்க, இன்னைக்கு தான் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. ஃபேன்ஸ்லாம் நல்லா கொண்டாடுறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.